ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் நான் ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள், ஸ்கின் கேர் அண்ட் வந்து ப்ரெக்னன்சிக்கு எப்படி பிளான் பண்ணீங்க, ப்ரெக்னன்சிக்கு பிஃபோராக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதையும் வந்து சொல்லிடுறேன். ஸ்டோரி இந்த சென்ஸ் ஹஸ்பண்ட்க்கு ரிவீல் பண்ணுறது அதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக ரிவீலிங்க்கு முன்னாடி நாங்கள் வந்து அக்டோபர் மிட்டில் வந்து சென்னை வந்திருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் இருந்தது. பட் அக்டோபர் மிட்டுக்கு முன்னாடியே எனக்கு ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம் இருந்துச்சு. எப்படின்னா ஒரே ஒரு சிம்டம் தான் இருந்துச்சு. வயிறு வந்து ஹெவியாகவே இருந்துச்சு. வயிற்றில் ஏதோ ஒரு கல் போட்டு கட்டி வச்ச மாதிரி. ஸோ என்னால் படுக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் திரும்பினா ஏதோ ஒரு கல் இப்படி இப்படி விழுற மாதிரி, இப்படி திரும்பினா இப்படி விழுற மாதிரி, இதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா இது வந்து லாஸ்ட் பீரியட் முடிஞ்சு 15 டேஸ்லேயே எனக்கு ஒரு 12 டேஸ்லேயே இது தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ நான் வந்து இது இருக்கலாம், பட் இவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்து சிம்டம் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். இருக்குமா இருக்காத, நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் நானும். சரின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்ட இந்த மாதிரி சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இவ்வளோ ஏர்லியாக நீ இதை பற்றி யோசிக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது 1 மந்த் கழித்து டெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் நெகட்டிவாக வந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட். பட் நமக்கு வந்து அப்படி இருக்காது இல்லையா, ஏதோ தோணிகிட்டே இருந்துச்சு, அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் பிளான்ஸ் இருந்தது. ஹைதராபாத் போகணும், அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் போகணும், 2 பிளான் இருந்துச்சு கண்டினியூஸாக. அதனால் என்னை கொண்டு போய் சென்னையில் விட்டுட்டு அங்கேருந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது மால்தீவ்ஸ் போயிட்டாங்க. மால்தீவ்ஸ் போகும்போது எனக்கு லைட்டாக வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஓகே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு மயக்கம், இந்த வாமிட்லாம் சுத்தமாக எப்போவுமே வராது. ஒரு சிலருக்குலாம் இந்த லோ பிபி வந்து மயக்கம் வருது, நார்மலாகவே இருப்பாங்க. பட் லோ பிபி வந்து மயக்கம் வருது, கொஞ்சம் கேராக இருக்கிறதுலாம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் எப்போவுமே இருந்தது கிடையாது. ஸோ இப்போ திடீர்னு வரவும் நான் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், நீ அவசரப்படாத, இன்னும் 10 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் இவங்க ஹைதராபாத் போனாங்க, மால்தீவ்ஸ் போனாங்க. மால்தீவ்ஸ் போகிறது வந்து என்னோடய பீரியட் டேட்டுக்கு கொஞ்சம் கிட்ட நெருக்கத்தில் தான். மால்தீவ்ஸ் போயிட்டு வரப்போ ஆனால் எனக்கு அந்த டேட் இன்னும் வரலை. அப்போ நான் டெஸ்ட் பண்ணவும் கூடாது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த வீடியோஸ்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் பீக்கில் வரும், அப்போ தான் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும், இல்லைனா வந்து இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க, என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறியான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஜெப்டோவில் வந்து இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டலாம் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் வந்து பண்ணலாமா வேணாமா, இன்னும் ஒரு 3 டேஸ் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரிம்மா நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அவங்க மால்தீவ்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரைடே வராங்க வீட்டுக்கு. அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி மார்னிங்கே வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் யூரினில் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ நான் அவங்க வந்து ஃப்ரைடே நைட் தான் வருவாங்க. நான் ஃப்ரைடே மார்னிங்கே வந்து டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சிலர்லாம் ரொம்ப எமோஷ்னலாலாம் பார்த்துருப்போம் இல்லையா இந்த ரீல்ஸ்லலாம். அப்படிலாம் எனக்கு வந்து எதுவுமே இல்லை. டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக கோடு வந்து 2 டபுள் கோடு ஸ்ட்ராங்காகவே வரல, ரொம்ப லைட்டாக தான் வந்தது 2வது வந்து கோடு. ஆனாலும் லைட்டாக இருக்குன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாகலை, பட் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். எனக்கு ஒரு சிரிப்பும் இல்லை, ஒரு அழுகையும் இல்லை, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட கூட நான் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு வராங்க, ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வராங்க. ஸோ அவங்ககிட்ட காமிக்கணும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஆங்கிள் தப்பாக வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் வீடு அம்மா வீடு வந்து ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கும் அண்ட் வந்து அங்கே வெளிச்சமும் இருக்காது. ஸோ நான் ஆங்கிள் வந்து தப்பாக செட் பண்ணிட்டேன். பார்க்கவும் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் தப்பாக செட் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்திருந்தேன், எங்கள் ஃபேஸ் தெரியாது, என்னோடய பேக் முதுகுலேருந்து இங்கேருந்து தான் தெரியும். அவங்க வேறு ரொம்ப ஹைட்டு, அவங்களோட செஸ்ட்லேருந்து தான் தெரியும் வீடியோ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மால்தீவ்ஸ்லேருந்து வரும்போது எப்போவுமே எனக்கு ஒரு கேக் சாக்லேட் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்களா,
அதை வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் வந்து நீட்டினேன். அவர் என்ன சொன்னாரு, நிஜமாவா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு சொன்னேன்னா, உடனே எனக்கு ஏதோ தோணுச்சு, நீ இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு சொல்லிடுவேன், உங்க அம்மா அதுக்கு தான் என்னை வந்து எப்போ வராருன்னு வரீங்களா, வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு. எங்க அம்மாக்கே நான் இன்னும் சொல்லலை அப்படின்னா. சொல்லலையா? ஆமா சொல்லலை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்றேன்னு. நிஜமாவா? அந்த 2 பேரும் ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் அப்பதான் எனக்கு எமோஷனே வருது. கொஞ்ச நேரம் அழுகுறேன் நானு. ஆனா ஏன் அழுதேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களும் வந்து கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது ப்ராப்பர் வீடியோ என்கிட்ட இல்ல. பட் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அவங்க வந்து அழுது நான் பெருசா பார்த்தது இல்ல. ஸோ அத பார்க்கும்போது கொஞ்சம் நானும் பயங்கரமா அழுது இந்த மாதிரி மாத்தி மாத்தி அழுது போயிட்டு இருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ரூம்குள்ளேயே அழுதுட்டு இருந்தோம். அப்புறமா சரி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்பா இல்லை, அப்பா ஆஃபீஸ் போயிருந்தாங்க. சரி நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா ஒரே அழுக. ஏன்னா பெரியவங்க வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் வி ஹேட் அதர் பிளான்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணலை. ஸோ வந்து இது சொன்ன உடனே எங்க அம்மாவுக்கு ஒரே அழுக. நான் வந்து சொன்ன உடனே பயங்கர அழுக எங்க அம்மாவும். அப்புறம் என் தங்கச்சி கிட்ட சொல்லி தங்கச்சிகிட்ட அதை காமிச்சேன். எனக்கு இது என்னன்னே தெரியாதுடி அப்படின்னா. நீ 2 கோடு வந்திருக்குடி அப்படின்னா. அப்புறமா அவளும் வந்து அவ சும்மாவே ரியாக்ட் பண்ண மாட்டா. ஸோ அவளும் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. பட் அவளும் வந்து ஹாப்பி தான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. வந்து போச்சு. நான் வீடியோ வந்து எடுக்கவே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சியோட ஏர்லி சிம்டம்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரே சிம்டம் வந்து அந்த வயிறு கல் மாதிரி இருக்கிறது தான். நடுவில் ஒரே ஒரு நாள் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான். அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து நான் டெஸ்ட் பண்ணது வந்து பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு 2-3 நாள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு கோடு வந்து லைட்டாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக தீபாவளி அன்னைக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். தீபாவளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து 26 டேஸ் 27 டேஸ் சைக்கிள் தான். ஸோ எனக்கு வந்து ரெகுலர் சைக்கிள் 26 டேஸ் 27 டேஸ்லேயே வந்துடும். ஸோ அதனால வந்து நான் 1ஆம் தேதியே செக் பண்ணிட்டேன். அதே 31 செக் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு நல்லா கிளியராக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சிம்டம் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டேன். எனக்கு ஒரு சிம்டமும் இல்லை. வாந்தி இல்லை, மயக்கம் இல்லை. மயக்கம் மட்டும் எப்படின்னா, நானே ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, போய் வாக் பண்ணிட்டு வருவேன். ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணோடனே மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஓகே இருக்கு அப்படின்னு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். பட் மற்றபடி எனக்கு ஒரு நாசியா, வாமிட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் எனக்கு வேற என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு மைக்ரைன் இருக்கு. தலைவலி அடிக்கடி வரும், பயங்கரமாக வரும். வந்துச்சுன்னா எனக்கு சும்மாவே தலைவலி வந்தால் 2 நாள் இருக்கும், அப்படியே இருக்கும். நான் என்ன பண்ணாலும் சரி 2 நாள் அப்படியே இருக்கும். பட் இப்போ வந்து முன்னாடினா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வரும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் என்னோட மைக்ரைன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக் பெயின் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே பேக் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த வயிறு வெயிட்டாக இருக்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஷோல்டரு, இந்த கையெல்லாம் பயங்கர வலி. இது ஏன் வலிக்குதுன்னே புரியல. வாமிட்டிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா, இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். என்னால் படுக்க முடியாது. ஒரு மாதிரி அந்த பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது நமக்கே தெரியும். ஃபுல்லாக எனக்கு பேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், இந்த கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். என்னால் எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாது. இப்படியே உட்காந்துட்டே இருந்தால் லைட்டாக இப்படி அசைச்சா கூட பயங்கரமாக வலிக்கும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இது ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. எனக்கு ரெகுலராகவும் இல்லை, ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. போயிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி வந்துடும், ஐயோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பல்லு வலி. எனக்கு இதனால தான் வருதா, இல்லை எனக்கு வந்து விஸ்டம் டூத்தா அப்படின்னு வேற தெரியல. நான் போய் டாக்டரை செக் பண்ணேன். இது விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லிட்டாங்க டென்டிஸ்ட்டு. ஆனால் அது 2 டேஸ்லேயே சரியாக போயிடுச்சு. எனக்கு மாத்திரைலாம் கொடுத்தாங்க. நான் பெருசாக மாத்திரை எடுத்துக்கல. பட் 2 டேஸ்லேயே சரியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு வாமிட்டிங் வரல. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் விசிபிளாக தெரியுது, ஆக்னே. பயங்கர ஆக்னே அக்ரிவேட் ஆச்சு எனக்கு. அவ்வளோ ஆக்னே வந்துச்சு. இப்போ கூட இருக்குது, பட் இதை விட மோசமாக இருந்துச்சு எனக்கு. பயங்கர ஆக்னே அக்ரிவேட் ஆச்சு. நான் இத்தனைக்கும் வந்து சுகர் எல்லாம் பயங்கரமாக எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதாவது சாப்பிட்டா கூட ஒரு 2 பசிக்கும் எனக்கு. ஆனால் நல்லா பசிச்சுது, ஆனால் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு 3 மந்த்ஸ். என் டாக்டர் வந்து மைக்ரைன் வரத்தான் செய்யும், மைக்ரைன் இருக்கவங்களுக்கு இப்படி தான் இருக்கும்,
அண்ட் வாமிட்டிங் வரலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்துருந்தேன். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் ஆகி பட் கொஞ்ச நாளில் வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. செகண்ட் பேபி வரும்போது வாமிட்டிங் வந்து இருந்தால் தான் வந்து நல்லது அப்படின்னு அவங்களே ரீஅஷ்யூர் பண்ண தான் சொன்னாங்க. ஸோ வாமிட் வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வாமிட்டே இல்லாததுனால டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களோட ப்ரெக்னென்சி வந்து உங்களால் என்ஜாயே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் இப்போவும் மைக்ரேன் இருக்குது. பட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு கம்பேரிட்டிவ்லி. பட் இப்போ வந்து பேக் பெயின் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த லோவர் பேக் வந்து பயங்கரமாக வலிக்கும். எஸ்பெஷலி நைட்டு தூங்கினதுக்கப்புறம் ஒரு 3-2 மணிக்கு மிட் நைட்டில் அப்படி வலிக்கும், தூக்கமே இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங், என் ஃப்ரெண்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து வாமிட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து அதனாலேயே பயங்கர டயர்ட்னஸ். எனக்கு வந்து இந்த பாடி பெயினோடு சேர்ந்து டயர்ட்னஸ் வரதுனால எனக்கு இப்போ கூட வந்து ரொம்ப லாங் வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாது. ரொம்ப டயர்டாகிடும். இப்போ வீட்டு ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளோ டயர்டாக இருக்குது. பட் நான் நல்லா தான் தூங்கி எழுந்தேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுன்னா நான் பேசிகிட்டே இருக்கும்போது பயங்கர எனர்ஜி லாஸ். என்னால் சுத்தமாக வேலையே செய்ய முடியாது. வச்சுட்டு வேலை செய்யணுன்றதுக்காக எல்லாம் செஞ்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய சிம்டமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ஏதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து பிளான் எப்படி பண்ணீங்க, என்ன செக்கப்லாம் பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. டு பி ஃப்ரேங்க், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் வந்து பேபி பிளான் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஆனால் அவங்களுக்கும் ட்ராவல் நிறைய இருந்ததுனால அதுலேயே டைம் போயிடுச்சு. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து நாங்கள் டைம் எடுத்துக்கலான்னு தான் நினச்சோம். என்ன தான் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேறு தான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ளே வரும்போது தான் ஒரு பர்சனை பற்றி நம்ம ஃபுல்லாகவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பேபி பிளான் பண்ணணும்னா இதனால தான் நாங்கள் வந்து நினச்சிருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்கான டைம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ இதுக்கே வந்து ஆக்சுவலாக டைம் எடுத்துரும் உங்களுக்கு. அதனால நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முடித்த உடனே வந்து ஓகே இப்போ வந்து 3 மந்த்ஸ் இப்படி இருக்கணும், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட்டில் இருக்கேன் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. பேபி பிளான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் ப்ரெக்னென்சிக்காகன்னு ஒன்று கூட ஸ்பெஷலாக வந்து எடுத்து பண்ணவே இல்லை. என் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும், எப்படி இருந்தாலும் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே வந்து வெளியே சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். வெளியே கண்டிப்பாக சாப்பிடுவோம் நாங்கள். அண்ட் சுகர் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாமே லிமிட்டில் வச்சுருந்தேன் நான் வந்து எனக்கு வந்து சும்மாவே வந்து ஆக்னே வந்து வரும் அப்படின்றதுனால நான் வந்து சுகர் கம்மி பண்ணுறது, அப்புறம் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது, வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடுற உடம்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்போ போய் வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பட் இது எல்லாமே நான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுனால பண்ணேன் அப்படின்றதுலாம் கிடையாது. என்னோடய பாடிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றதுனால தான் நான் பண்ணேன். பட் மேபி அது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சும்மாவே ஸ்ட்ரெஸ் ஆவேன். எனக்கு வந்து மைக்ரேன் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆனாலே எது என்ன எனக்கு மைக்ரேன் வந்து தூண்டி விடுதுன்னே தெரியும். ஸோ அதனால வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நார்மலாகவே நினைப்பேன். பட் இதெல்லாம் பண்ணால் வந்து ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓவரால் லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல். ஏன்னா நான் கரெக்டாக ஒரு 10-10:30க்கெலாம் தூங்கிடுவேன். என்ன இருந்தாலும் அந்த 10 மணிக்கு மேலே நான் முழிக்கவே மாட்டேன். ரொம்ப ரேர், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் நாங்கள் வந்து இந்த நைட்டில் முழிக்கிறதுலாம். அதுவே எனக்கு வராது. ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப ரேர் அது கூட. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு நார்மலாகவே பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. ஸோ மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் பிளான் பண்ணுறதுக்காக கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா ஈவன் டாக்டர்ஸே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லக்கிலி ஐ ஹேட் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால் நான் வந்து இதுக்காக மெனக்கெட்டு எதுவும் பண்ணலை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ரைட் பர்சனாக இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட டாக்டரை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட்
பெட்டர் யூ ஃபிக்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராகவே என் லைஃப்பில் இருந்ததுனால மேபி அது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்ட் நடுவில் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், லைக் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஆர் டயட் பிளான் அந்த மாதிரி. இதுவும் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நட்ஸு அண்ட் நான் வேறு ரீல்ஸ்லாம் போடுறேன் அப்படிங்கிறதுனால என்னோடய ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே நான் நிறைய பண்ணேன். இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கிறது, அப்புறம் இளநீ குடிக்கிறது, நட்ஸு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, விட்டமின் டி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். அண்ட் நடுவில் எனக்குமே ஒரு சில விட்டமின் டி டிஃபிஷியன்சிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது தலைவலிக்காக செக் பண்ணும்போது தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கம்மியாச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஓவராலாக லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணாலே வந்து அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இந்த காலகட்டத்தில். ஸோ இதுதான் நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐம் நாட் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் இட். ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். பட் நான் அப்படி எதுவுமே கோ த்ரூ பண்ணாததுனால இதுக்கு எனக்கு வேறு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது ஒன்று. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க ப்ரெக்னன்சி சேஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஏஎம் ரொட்டீன் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் தான். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். லாங் வீடியோலையும் போட்டிருந்தேன், ரீல்ஸ்லையும் போட்டிருந்தேன். ரெண்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஸ்கின் கேர் மாறுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. எஸ் அண்ட் நோ. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரெக்னன்சியில் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ். அது எப்போவுமே நான் யூஸ் பண்ணது இல்லை. ஒரே ஒரு வாட்டி ரொம்ப முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என் ஸ்கின்னுக்கு செட் ஆகாததுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்னென்னா ரெட்டினால். இன்னொரு விஷயம் சாலிசிலிக் ஆசிட். எனக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ரெகுலராக வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ரெட்டினால், சாலிசிலிக் ஆசிட், அப்புறம் பென்சல் பெராக்சைடு, அப்புறம் கிளைகாலிக் ஆசிட் இன் ஹை கான்சன்ட்ரேஷன், லைக் வந்து ஒரு 8%, 10% அந்த மாதிரி கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணாதீங்க. ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இது எதுவுமே வந்து ப்ரெக்னன்சியில் யூஸ் பண்ணாதீங்க. ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ யூஸ் பண்ணலாம். பிஹெச்ஏ வந்து சாலிசிலிக் ஆசிட், அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். பட் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப மைல்டாக இருக்க பிஹெச்ஏஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ யூஸ் பண்ணால் தான் வந்து ஸ்கின் வந்து செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ணால் எனக்கும் ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ ஸ்கின்னை விட பேபியோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே சேஃப். நயசனமைட், விட்டமின் சி, லாக்டிக் ஆசிட், அப்புறம் உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்துட்டு ரொம்ப பெருசாக ஆக்டிவ்ஸ் இல்லாத எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேஃப். இந்த செராமைட், பெப்டைட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ நான் அது இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நயசனமைட் வெரி ஹெல்தி. உங்களுக்கு ஆக்னே இருக்குன்னா அசலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஹாவ் எனஃப் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் வந்து சேஃபாக இல்லையா அப்படிங்கிறது. மினரல் சன்ஸ்க்ரீன் அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நார்மல் சன்ஸ்க்ரீன் வில் பெனிட்ரேட் இன்டு யுவர் ஸ்கின். ஸோ அதனால அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மினரல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் என்டையர் டே வந்து உங்களோட ஸ்கின் மேலேயே தான் இருக்கும், ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது. அதனால தான் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் ரொம்ப டல்லாக இருக்குன்னா கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு கோஜிக் ஆசிடை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கோஜிக் ஆசிடும் சேஃப் தான் உங்களுக்கு டல்லாக இருக்குது இல்லை இந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா. அண்ட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்னொன்று ப்ரெக்னன்சியில் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம். பட் வந்து எப்படி சொல்கிறது, ப்ரெக்னன்சியில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஆக்னே வரதான் செய்யும். எனக்கு வந்து நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆக்னே வந்து குறையவே இல்லை பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த டைமில் ஹார்மோன்ஸ் எப்படியும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுதான் செட்டில் ஆனால் தான் உண்டு. ஸோ அது வரைக்கும் ஆக்னே ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து என்ன ட்ரை பண்ணணுமோ பண்ணலாம். ஆக்னே பேட்சஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயும் சாலிசிலிக் ஆசிட் இல்லாத பேட்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பாடி வைஸில் ஒன்று இருக்குது, அதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை. பட் அதுக்கப்புறம் போக போக நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதோட லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இல்லை உங்களுக்கு வந்து எதுவுமே யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி வெளியே போகிறீங்கன்னா ஒரு ரொம்ப மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன் அது மட்டும் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம்
என்னோட இது வந்து என் ஸ்கின்னை விட ஒரு ஷேட் டார்க் ஆகிடுச்சு கை காலெல்லாம், ஏன்னே தெரியல. இன்னும் என்னோட கால் வந்து இன்னும் பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சியில் பிக்மெண்டேஷன் இஸ் ஆல்சோ ரொம்ப காமன். ஸோ வாட் ஐ ஈட் இன் ப்ரெக்னென்சி அதுவும் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக எனக்கு வந்து முன்னாடி இந்த நட்ஸ் எல்லாம் நான் வந்து பயங்கரமாக சாப்பிடுவேன். காலைல எழுந்தோடனே 5 பாதாம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ட்ரை ஃப்ரூட், அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம், டேட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவேன். டேட்ஸ் வந்து என் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போது. அண்ட் நட்ஸ் எனக்கு ஒத்துக்கவே இல்லை, பயங்கர ப்ளோட்டிங் ஆகுது. ஸோ அதனால் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒத்துக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். லைக் வந்து ரொம்ப ஜங்க் சாப்பிடாம வீட்டில் சமைச்ச சாப்பாடு ஏதாவது ஒரு வெஜிடபிள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வேணால் ஒரு vlog வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃப்ரூட்ஸுமே எனக்கு வந்து ஒத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் கூட இப்போ வந்து ஒத்துக்கல. எனக்கு மாதுளம்பழம் அவ்வளோ பிடிக்கும், நான் அவ்வளோ சாப்பிடுவேன் முன்னாடி. இப்போ வந்து அது சாப்பிட்டாலே வந்து சளி பிடிக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால் எனக்கு என்ன பிடிக்குது அண்ட் என்ன ஏற்றுக்குது அதை மட்டும் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் காலையில் வந்து கஞ்சி மட்டும் குடிக்கிறேன். ஒரு கேழ்வரகு கஞ்சி ஒன்று குடிப்பேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி வீடியோஸ்லேயே. ஸோ அது மட்டும் நான் வந்து இப்போ ரெகுலராக குடிச்சிட்ருக்கேன். அண்ட் ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டொமக் பெயின்? இஃப் எஸ் ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்டொமக் பெயின்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. எனக்கும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இந்த கிராம்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு கிராம்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த கிராம்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. பட் இப்போ வந்து என்னென்னா இந்த பெல்விக் மசில், பெல்விக் போன் பெயின், பியூபிக் பெயின் வந்துருக்கு. பியூபிக் போன் பெயின்ஸ் அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன். அந்த பெயின் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி ஸ்டொமக் பெயின்லாம் வராது. பட் அந்த கிராம்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, நமக்கு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கம்மியாக இருக்குது. முன்னாடி அடிக்கடி மீன்ஸ் ஒரு 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஏதாவது ஏடாகூடமாக சாப்பிட்டேன், இல்லை கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏடாகூடமாக மூவ் ஆகிட்டேன்னா மட்டும் அது வந்து வரும். மற்றபடி வந்து அது வராது. ப்ரெக்னென்சிக்கு பிஃபோராக என்ன செக்கப்லாம் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் எந்த செக்கப்புமே பண்ணலை. நான் சொன்ன மாதிரி ஓவராலாக என்னோடய ஹெல்த்துக்காக நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் பண்ணேன். செக்கப்புன்னு எதுவுமே பண்ணல. சப்போஸ் நான் தலைவலின்னு போகும்போது ஏதாவது செக் பண்ண சொல்கிறாங்கன்னா அது மட்டும் தான் பண்ணேன். பர்டிகுலர்லி ப்ரெக்னென்சிக்காக நான் எந்த செக்கப்புமே பண்ணலை. ஓகே. ஹவு டு ட்ரீட் ஆக்னே இன் ப்ரெக்னென்சி? ஆக்சுவலாக இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கே இன்னும் ஆன்சர் தெரியல. பட் இப்போ ரொம்பவே கம்மியாகிருக்கு. ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜங்க் அண்ட் சுகர் கம்ப்ளீட்டாக கட் பண்ணலாம். அது ஒரு விஷயம், அந்த 2 விஷயம் பண்ணலாம். இன்னொன்று ஸ்கின் கேர், ப்ராப்பர் ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கிறது. ஏன்னா பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும், பயங்கரமாக வந்து டயர்ட் ஆகும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக தூங்க முடிஞ்சால் எப்போல்லாம் தூங்க முடியுதோ அப்போ தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அண்ட் ஆக்னே பேச்சஸ் அப்பப்போ ஒட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்னே ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் இது சொல்லவே எனக்கு வந்து பயமாக இருக்குது. சொன்னால் மறுநாளே ஒரு பிம்பிள் வந்துடுது எனக்கு. ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து ஆக்னேவை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய கொஷின் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வேறு ஏதாவது வீடியோலையோ இல்லை விலாக்லேயோ வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் ஆல் யோர் விஷஸ். இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.